மாநகர பேருந்துகளுக்கு குத்தகை முறையில் நடத்துனர்களை உத்தரப்பிரதேச நிறுவனம் நியமிப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை தாவேக அரசு வழங்கியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் மாநகர போக்குவரத்துக் கழகம் 3858 பேருந்துகளை இயக்கி வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இவற்றை இயக்குவதற்கு தேவையான 18,898 பணியிடங்களில் 6,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் அவற்றை நிரந்தர பணியாளர்களை கொண்டு நிரப்ப வேண்டிய அரசும் மாநகர போக்குவரத்துக் கழகமும் குத்தகை முறை பணியாளர்களை கொண்டு நிரப்பி வருகின்றன. அந்த வரிசையில் இப்போது 1797 நடத்துனர்களை குத்தகை முறையில் நியமிப்பதற்கான ஒப்பந்தம் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த SS என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து புதிய நடத்துனர்களை தேர்வு செய்வதற்கான விளம்பரத்தை அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அடுத்த சில வாரங்களில் இவர்கள் தேர்வு செய்யப்படுவர். குத்தகை முறையில் நியமிக்கப்படும் நடத்துனர்களின் ஒப்பந்த காலம் 11 மாதங்கள் ஆகும். அவர்களுக்கு மாத ஊதியமாக அனைத்து படிகள், வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பு உட்பட 26,743 ரூபாய் வழங்கப்படும். சென்னையில் அடையார், குரோம்பேட்டை, வடபழனி, தண்டையார்பேட்டை, அயனாவரம், அண்ணாநகர் பணிமனைகள் உள்ளிட்ட பேருந்து நிறுத்தங்களில் பயணிக்க காத்திருக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்கும் பணியில் அவர்கள் அமர்த்தப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குத்தகை முறை நடத்துனர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி கோரப்பட்டன. மொத்தம் 3,297 ஓட்டுநர்கள், 1,895 நடத்துனர்கள் என மொத்தம் 5,192 பேரை நியமிப்பதற்காக கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளின் முதல் கட்டமாகத்தான் இப்போது 1,797 நடத்துனர்களை தேர்ந்தெடுத்து குத்தகை முறையில் வழங்கும் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 1,500 நடத்துனர்கள் மற்றும் 1,895 ஓட்டுநர்களை தேர்ந்தெடுத்து வழங்கும் ஒப்பந்தங்களும் சில நிறுவனங்களுக்கு விரைவில் வழங்கப்படவுள்ளன. இதில் கொடுமை என்னவென்றால், திமுக ஆட்சியில் கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தங்களை தாவேக அரசு வழங்கியிருப்பதுதான். திமுக ஆட்சியில் இறுதி செய்யப்பட்ட பல ஒப்பந்தங்களை அவற்றில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி தாவேக அரசு ரத்து செய்திருக்கிறது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அவற்றை பாட்டாளி மக்கள் கட்சியும் வரவேற்றிருக்கிறது. ஆனால் குத்தகை முறை பணி நியமனங்கள் தொழிலாளர்களின் உழைப்பையும் உரிமைகளையும் சுரண்டக்கூடியவை என்பதை அறிந்தும் அவற்றை தாவேக அரசு தொடர்வது ஏன் என்பதுதான் பாமக எழுப்பும் வினா. குத்தகை முறையில் நடைபெறும் நியமனங்களில் இடஒதுக்கீட்டு முறை கடைபிடிக்கப்படுவதில்லை. அதனால்தான் குத்தகை முறை பணி நியமனங்களை தொடக்கம் முதலே பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து வருகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தாவேக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையும் சமூக பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி சமூக நீதிதான் தங்களின் முதன்மை கொள்கை என்றும் தாவேக கூறி வருகிறது. அப்படிப்பட்ட தாவேக இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தாத, உழைப்பை சுரண்டக்கூடிய குத்தகை முறை பணி நியமனங்களை நடைமுறைப்படுத்துவது ஏன் என்பது பற்றி மக்களுக்கு விளக்க வேண்டும். மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஒட்டுமொத்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களின் எண்ணிக்கை 18,898 ஆகும். இவற்றில் திமுக ஆட்சி காலத்திலேயே 3,692 ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் குத்தகை முறையில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போது நியமிக்கப்படும் 1,797 பேரையும் சேர்த்தால் குத்தகை பணியாளர் எண்ணிக்கை 4,989 அதிகரிக்கும். மேலும் 1,500 நடத்துனர்கள், 1,895 ஓட்டுநர்கள் நியமிக்கப்படும் போது இந்த எண்ணிக்கை 8,384 உயரும். இது மொத்த ஓட்டுநர் நடத்துனர் எண்ணிக்கையில் 45 விழுக்காடு ஆகும். ஒரு நிறுவனத்தில் 45 விழுக்காடு பணியாளர்கள் உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டால் அங்கு சமூக நீதியும் சமநீதியும் எங்கிருந்து தழைக்கும்? மனித உரிமை எவ்வாறு மலரும் என்ற வினாவுக்கு அரசு விடையளிக்க வேண்டும். அவுட்சோர்சிங் எனப்படும் குத்தகை முறை நியமனங்களை ஜனநாயகத்திலும் சமூக நீதியிலும் அக்கறை கொண்ட எந்த அரசாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கொள்கைகளில் தாவேக அரசுக்கு நம்பிக்கை இருந்தால் மாநகர போக்குவரத்து கழகம் மட்டுமின்றி
அனைத்து அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் குத்தகை முறை நியமனங்களை ரத்து செய்வதாக அறிவிக்க வேண்டும். காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் காலமுறை ஊதிய அடிப்படையில் உடனே நிரப்ப வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.